திருமணம் நடந்ததால் திராவிட முன்னேற்றக் கழகம் பிறந்தது என்று பலரும் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அது முழு உண்மையல்ல. ஒரு திருமணம் நடக்காமல் போனதால் உதயமானதே திராவிட முன்னேற்றக் கழகம். மணியம்மையை பெரியார் திருமணம் செய்து கொண்டார். அதனால் வெறுப்புற்ற அண்ணா திராவிடர் கழகத்தில் இருந்து வெளியேறினார் என்பது பலரும் திரும்ப திரும்ப சொல்லும் வரலாறு. அண்ணா வெளியேறிய நேரம் அது. ஆனால் காரணம் அது மட்டுமல்ல. தனது அண்ணன் கிருஷ்ணசாமியின் மகன் சம்பத்துக்கு தனது தங்கை மகளை திருமணம் செய்து வைக்க நினைத்தார் பெரியார். அதன் பிறகு அவர்களுக்கு தனது சொத்துக்களை கொடுக்கவும் நினைத்தார். பெரியாருக்கும் நாகம்மாளுக்கும் திருமணமாகி இவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தை 4 மாதத்தில் இறந்துவிட்டது. எனவே சம்பத்தே தனது வாரிசு என்று நினைத்து வளர்த்தார் பெரியார். ஆனால் சம்பத் திருப்பத்தூர் வழக்கறிஞர் சாமியின் மகள் சுலோச்சனாவை திருமணம் செய்து கொள்ளும் முடிவில் இருந்தார். நான் சொல்லியபடி நடக்கவில்லை என்றால் என்னை மறந்துவிடு என்றார் பெரியார். திருமணத்தை பெரியார் நடத்தி வைத்தாலும் சினிமா நாடகம் என்று சம்பத்தை கெடுத்ததே அண்ணாதான் என்று பெரியார் நினைத்தார். இது நடந்தது 1946ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம். முதல் மன வேறுபாடு துளிர்க்கிறது. தனது பேச்சை கேட்கவில்லை என்றாலும் சம்பத் மீது நம்பிக்கை இழக்கவில்லை பெரியார். தான் தொடங்கிய கருப்பு சட்டை தொண்டர்படையின் அமைப்பாளராக சம்பத்தையும் கவிஞர் கருணானந்தத்தையும் நியமித்தார். இந்த படையில் இருப்பவர்கள் கருஞ்சட்டை அணிய வேண்டும் என்றார் பெரியார். பின்னர் திராவிடர் கழகத்தில் இருப்பவர் அனைவருமே அணிய வேண்டும் என்று எண்ணம் விரிவுபடுத்தப்பட்டது. அனைவரும் கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்பதில் அண்ணாவுக்கு உடன்பாடு இல்லை. மதுரை கருஞ்சட்டை மாநாட்டிற்கு அண்ணா வரவில்லை. காலில் அறுவை சிகிச்சை நடந்ததால் நடக்க முடியவில்லை என்று அண்ணா காரணம் சொல்ல அதனை யாரும் நம்பவில்லை. மன வேறுபாடு கிளை விடுகிறது. கும்பகோணத்தில் நடந்த திராவிட மாணவர் மாநாட்டுக்கு அண்ணா வெள்ளை சட்டையுடன் வந்தார். ஏன் கருப்பு சட்டை போடாம இந்த அண்ணாதுரையும் சம்பத்தும் வரணும்? அண்ணாதுரைக்கு டிராமா சினிமான்னு கிடைத்து விட்டது, இந்த சம்பத்துக்கு என்னங்க கேடு என்று அரங்கண்ணலிடம் பெரியார் கோபமாக கேட்டார். மன வேறுபாடு வெளி விவாதம் ஆகிறது. இதை தொடர்ந்து திராவிட நாடுகளில் அண்ணா எழுதிய எழுத்தோவியங்கள் அனைத்துமே மறைமுகமாக பெரியாரை சுட்டுவதாக இருக்கின்றன என்று சொல்லப்பட்டது. ராஜபாட் ரங்கத்துறை என்ற கட்டுரையில் உரிமையாளர் குருமூர்த்திக்கும் நாடக கலைஞன் ரங்கதுரைக்கும் நடக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நடப்பதாக உருவகப்படுத்தப்பட்டது. குருமூர்த்தி என்றால் குருவான பெரியார், ரங்கதுரை என்றால் அண்ணாதுரை என்றார்கள். இரும்பாரம் கதையில் ஸ்பானிஷ் சக்கரவர்த்தியாக பெரியாரும் கிறிஸ்டோபர் கொலம்பஸாக அண்ணாவும் கருதப்பட்டார்கள். உதவாது என்று புறக்கடையில் தூக்கி வீசப்பட்ட ஒரு மரத்துண்டு வீடு இடியும் போது முட்டு கொடுக்க பயன்பட்டது என்பதை உருவகப்படுத்தி அண்ணா எழுதிய மரத்துண்டு என்ற கதைக்கும் உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டது. பெரியாருக்கான பதிலை பல்வேறு உருவக கதைகளின் மூலமாக அண்ணா எழுதி வந்ததாக பெரியாருக்கு சொல்லப்பட்டது. மன வேறுபாடு மாறுபாடாக கூர்மையடைகிறது. இந்த மோதலை 1947 ஆகஸ்ட் 15 இன்னும் அதிகமாக்கியது. ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் அல்ல, துக்க நாள் என்றார் பெரியார். இதற்கு 3 காரணங்களை சொன்னார். இப்போது கிடைத்திருப்பது பூர்ண சுயராஜ்யம் அல்ல. வெள்ளைக்காரன் அதிகாரம் செலுத்தியதை போல இனி வடநாட்டுக்காரர்கள் அதிகாரம் செலுத்தப் போகிறார்கள். நம்முடைய இலக்கு திராவிட நாடுதான் என்ற பெரியார், இது பிரிட்டிஷ் பணியா பார்ப்பனர் ஒப்பந்த நாளே தவிர சுதந்திர நாள் அல்ல, துக்க நாள் என்றார். இதுவரை மறைமுகமாக பெரியாருக்கு எதிர்வினை ஆற்றி வந்த அண்ணா முதலாக வெளிப்படையாக வந்தார். ஆகஸ்ட் 15 துக்க நாள் அல்ல, மகிழ்ச்சிக்குரிய நாள். திராவிடர் கழகத்தவராகிய நாம் அந்நிய ஆட்சியாகிய ஆங்கில ஆட்சி கூடாது என்பதை 1939ஆம் ஆண்டிலிருந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். பூரண சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். ஆனால் ஆங்கில ஆட்சியை ஒழித்துவிட்டு அந்த இடத்திலேயே ஆரிய ஆட்சியை ஏற்படுத்தவே காங்கிரஸ் முயல்கிறது. நாம் காங்கிரஸை எதிர்ப்பதாலேயே சுயராஜ்யத்துக்கு விரோதிகள் அல்ல என்று அண்ணா எழுதினார். இதற்காக கட்சி நடவடிக்கை எடுத்தால் அதற்கு நான் சம்மதிக்க வேண்டியவனாக இருக்கிறேன் என்றார் அண்ணா. இருவரும் வேறுபட்டு நின்றார்கள். வேறுபாடு வெடித்த இடம் இதுதான். அடுத்து நடந்த தூத்துக்குடி மாநாட்டுக்கு அண்ணா போகவில்லை. அண்ணா வராததை மறைமுகமாக விமர்சித்து சிலர் பேசினார்கள். அண்ணா ஏன் வரவில்லை என்று பெரியாரிடம் கேட்கப்பட்டது. முத்தன் ஏன் வரவில்லை, முருகன் ஏன் வரவில்லை என்று கேட்பாயா என்று பதில் கேள்வி போட்டார் பெரியார். அவரின் பதில் கடுமையான எதிர்வினையானது. இப்படியே விட்டால் இருவருக்கும் நிரந்தர பிரிவு ஏற்பட்டுவிடும் என்று நினைத்த சம்பத் அண்ணாவை அழையுங்கள் என்ற தலைப்பில் ஒரு கடிதம் எழுதி அதில் கழகத்தின் முக்கிய பிரமுகர்களிடம் கையெழுத்து பெற்று பெரியாருக்கு அனுப்பினார்.
இதை தொடர்ந்து மனம் மாறிய பெரியார் ஈரோட்டில் நடந்த திராவிடர் கழக சிறப்பு மாநாட்டுக்கு அண்ணா தலைமை தாங்குவார் என்று அறிவித்தார். காலை பூட்டிய வண்டியில் அண்ணாவை அமர வைத்து பெரியார் நடந்து வந்தார். என்னுடைய பொறுப்பை ஓர் இளைஞரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நெடுநாட்களாகவே எனக்கு ஆசை இருந்து வந்திருக்கிறது. எனவே சாவியை கொடுத்து விடுவோம் என்று பெரியார் பேச, இன்னும் சில நாட்களில் அண்ணாவுக்கு தலைமை பதவி தரப்படும் சூழ்நிலை உருவானது. பிளவுகள் மறைந்து பிணைப்பு உருவான நேரத்தில் அண்ணாவின் பெயர் கட்சி எல்லைகளை தாண்டி திரையுலகத்தில் தெரிய ஆரம்பித்திருந்தது. அவரது அழகு தமிழும் நாடகம் தீட்டும் திறனும் திரைப்பட வாய்ப்புகளை குவிக்க ஆரம்பித்தன. NS கிருஷ்ணன் தயாரிப்பில் நல்லதம்பி, ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வேலைக்காரி, AVM தயாரிப்பில் ஓரிரவு ஆகிய படங்களுக்கு கதைவசனம் எழுதுவதில் மும்முரமானார் அண்ணா. 1949 பிப்ரவரி 2ஆம் நாள் நல்லதம்பி வெளியானது. பிப்ரவரி 25 வேலைக்காரி வெளியானது. சினிமாவும் பிடிக்காது, சினிமாக்காரர்களையும் பிடிக்காது என்ற பெரியாருக்கு அண்ணாவின் மீது நம்பிக்கை தளர்ந்தது. அவருக்கு இயக்கத்தை விட சினிமாவே முக்கியமாக ஆகிவிட்டதா என்று நினைத்தார். கருஞ்சட்டை படைக்கு தடை விதிக்கப்பட்டு திராவிடர் கழகம் மிக கடுமையான அடக்குமுறைகளை சந்தித்த காலம் அது. பெரியார் மீது ஏராளமான வழக்குகள் அடுத்தடுத்து பாய்ச்சப்பட்டன. எந்த வழக்குக்கும் எதிர்வாதம் செய்யாத பெரியார் தான் நிரந்தரமாக சிறை வைக்கப்படுவோம் என்று நினைத்தார். ஆண்டு கணக்கில் சிறை வைக்கப்பட்டால் சிறையிலேயே செத்து விடுவோம் என்றும் நினைத்தார். மனைவியோ வாரிசோ இல்லாத நிலையில் திடீரென மறைந்தால் சொத்துக்கள் அனைத்தும் யாருக்கும் பயனில்லாமல் அரசு வசமாகும் என்றும் நினைத்தார். அப்போது பெரியாருக்கு வயது 72. முதலில் எனக்கும் எனது பொருட்களுக்கும் சட்டப்படியான வாரிசாக ஒருவர் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமும் அவசரமும் என்பதால் நான் 5-6 ஆண்டுகளாக பழகி நம்பிக்கை கொண்டவரும் என் நலத்திலும் இயக்க நலத்திலும் உண்மையான பற்றும் கவலையும் கொண்டு நடந்து வருவோருமான மணியம்மையை வாரிசாக்கிக் கொள்ள ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று பகிரங்கமாக அறிவித்தார். 6 ஆண்டுகளாக பெரியாருக்கு பணிவிடையும் கட்சி பணியையும் கவனித்து வந்தவர் மணியம்மை. அண்ணா அல்லது சம்பத் ஆகிய இருவரையே பெரியார் முதலில் நினைத்திருந்தார். அவர்கள் மீதான நம்பிக்கை நாளுக்கு நாள் குறைந்தது. நான் முதல் பலி, எனக்கு பிறகு யார், எனக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் கிடைக்கவில்லை என்ற பெரியார், நான் நாணயஸ்தர்கள் என்று நினைத்த பல பேர் ஆயிரக்கணக்கில் பணத்தை மோசம் செய்து விட்டார்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். சொத்துக்காகவோ கொள்கைக்காகவோ தனது உயிருக்கு ஆபத்து சூழ்ந்திருப்பதை பெரியார் உணர்ந்தார். பெரிய குடும்பங்களில் சொத்து உள்ளவர்களை கொலை செய்து அழிப்பது நடக்கும், எங்கள் ஊரில் இது நடப்பதுதான் என்று பெரியார் தனக்கும் இதுபோல் நடக்கப் போவதாக நினைத்தார். சென்னை மாகாண CID பிரிவில் இருந்து வந்த கடிதத்தில், நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், உங்களை கொலை செய்ய திட்டமிருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டு இருந்தது. பெரியார் தங்கியிருந்த இடத்தில் கத்தியோடு ஒருவன் காணப்பட இது காவல்துறைக்கு புகாராக தரப்பட்டது. சிந்தாதிரிப்பேட்டை கான்ஸ்டபிள் ஒருவர் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் பெரியாருக்கு வந்த ஒரு கடிதத்தில், உன் வீட்டின் முன்னும் ஆபீஸின் முன்னும் கோட்சேகள் இருக்கிறார்கள், ஜாக்கிரதை என்று எழுதப்பட்டிருந்தது. ரத்தத்தில் ஒரு கத்தி வரையப்பட்டு ரத்தம் வழிவது மாதிரி இருந்த கடிதம் ஒன்று CID வசம் ஒப்படைக்கப்பட்டது. பெரியாரை பார்க்க வந்த திருவிகா, நீங்கள் சிறிது நாட்கள் வெளியே எங்கும் போக வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தார். உடுமலைப்பேட்டை நீதிமன்றத்தில் இருந்து பெரியாருக்கு சம்மன் வருகிறது. அடுத்தடுத்து 3 சம்மன்கள் காத்திருக்கின்றன. தான் சிறைக்கு கொண்டு செல்லப்படுவோம் என்று பெரியாருக்கு தெரிகிறது. உடனடியாக வாரிசை நியமித்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டவர் மணியம்மையை பதிவு திருமணம் செய்து கொண்டார். திருமணம் என்பது சட்டப்படியான பெயரை ஒழிய காரியப்படி எனக்கு வாரிசுதான் என்றார் பெரியார். வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், இல்லை விரட்டப்படுகிறோம் என்று வெளியேறினார் அண்ணா. 4 ஆண்டு காலமாக பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் பல்வேறு பிரச்சனைகளில் இருந்த கருத்து வேறுபாடு இந்த திருமணத்தின் மூலமாக முற்று பெற்றது. 2 பேருக்கு இடைப்பட்ட மோதலில் யாரோ ஒருவர் எடுத்த முடிவுதான் சரியானதாக இருக்கும். அதுதான் உலகியல் இயற்கை. சோம்பேறி என்றும் உதவாக்கரை என்றும் குற்றஞ்சாட்டப்பட்ட நான் தனி குடித்தனம் போய் வெற்றி பெற்று காட்டுவேன் என்ற அண்ணாவும் வெற்றி பெற்று காட்டினார். குடிபூகுந்த குமரி என்றும் இடையே வந்த அம்மை என்றும் கொச்சைப்படுத்தப்பட்ட மணியம்மையும் 95 ஆண்டுகள் வரை பெரியாரையும் பாதுகாத்து எமர்ஜென்சியிலும் திராவிடர் கழகத்தை காப்பாற்றினார். உள்நோக்கமும் கெடு எண்ணமும் இல்லாத எல்லா முடிவுகளும் வெல்லும் என்பதற்கு உதாரணம் இதுதான்.